ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலன் காக்கும் மருத்துவம் தொடர்பாக கூடுதல் தலைமைச் செயலர் ராதாகிருஷ்ணன் தற்போது செய்தியாளர் சந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம பார் கோடிங் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி ஈவினிங்குள்ளேயே ரிசல்ட் வர மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் கூடுதல் வசதிகள் என்னன்னா, இப்ப நம்ம இதர துறைகள் இருக்காங்க இல்லையா, ஏதாவது காரணத்தில் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பதிவு பண்ணல அவங்க, அதற்கான வசதி. அதே மாதிரி 25க்கு மேற்பட்ட மருத்துவர்களும் 200க்கு மேற்பட்ட அலைடு ஹெல்த் சர்வீசஸ் பீப்புளும் அங்க இருக்காங்க. தன்னார்வலர்கள், அப்புறம் சில பகுதிகளில் தானாக வரக்கூடிய ரோட்டரி லைன்ஸ் போன்றவர்கள் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தன்னோட டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க, அந்த ஐடென்டிட்டி கார்டு வேணும் அப்படின்னா அதுவும் அதே இடத்துல கிடைக்கக்கூடிய வகையிலும், அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அவங்களால தான் போக முடிய மாட்டேங்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்பெஷலா அவங்கள முகாம்ல கூட்டிட்டு வரதுக்கு. அதே மாதிரி நம்ம இடத்துல பல பேர் வேலை செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு இந்த வசதி கட்டட தொழில இருக்காங்க பல்வேறு, அதை பத்தி இவங்க சொல்லுவாங்க. இது எல்லாமே அங்க மல்டி டயர்டா இந்த வசதிகள் நாளை முதல் நடக்கும். அதற்கு மாநில அளவில் கண்காணிப்பு குழு வந்து தலைமை செயலாளர் தலைமையில் பல்துறைகள், இது சுகாதாரத்துறையோட மையமாக கொண்டு இருக்கக்கூடிய திட்டமா இருந்தா கூட, உங்களுக்கு தெரியுங்க, ஒரு சுகாதாரம்ங்கிறது சோஷியல் டிட்டர்மினர், சமுதாயத்தில் பல குறியீடுகள் சேர்ந்துதான் சுகாதாரம் வருது. அந்த வகையில அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து 20க்கு மேற்பட்ட அதிகாரிகள் இதை மாநில அளவில் ஆய்வு பண்ணுவாங்க. குறிப்பாக சமூக நலன், ஊரக வளர்ச்சி, மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பழங்குடியினர், லேபர் டிபார்ட்மெண்ட் எல்லாம் மாவட்ட லெவல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், உள்ளாட்சி அமைப்பு, தட் இஸ் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அண்ட் சுகாதார அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி உள்ள துறைகளோட இந்த இதை பண்ணுவாங்க. கண்காணிப்பு மற்றும் ரியல் டைம் டிராக்கிங், ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு இதுல அவங்கள பதிவு பண்ணும்போது அவர் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் அவரோட ரெக்கார்டு அங்க வர மாதிரி அந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கோம். வாரந்தோறும் இது ஆய்வு செய்யப்படும். அப்புறம் மாதந்தோறும் இது ஆய்வுக்கு எடுத்தப்பட்டு நோயை வராம தடுக்கிறதுக்கான முதல் முயற்சி வாழ்வாதார மாற்றங்கள். உணவில் ஏதாவது நம்ம சற்றே குறைன்னு சொல்லுவோம். ஏற்கனவே நம்ம உணவு நம்மளோட சுகாதாரத்துறை செயலர் சொன்ன மாதிரி உப்பை சற்று குறை, எண்ணெயை சற்று குறை, சர்க்கரையை சற்று குறை போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள், விழிப்புணர்வு கைடன்சஸ் அதெல்லாமும் சேர்க்கப்படும். அதோட மட்டுமல்லாமல் நம்ம இந்திய மருத்துவம், அல்ல வரலாற்று சிறப்பு பல்வேறு நல்ல மருத்துவ 5 வகையான இந்திய மருத்துவமும் அந்தந்த முகாம்கள்லயும் இருக்கும். ஒரு பக்கம் ஸ்பெஷலிஸ்ட் சர்வீசஸ், உயர்தர சிகிச்சைக்குள்ள நிபுணர்கள், அதற்கு தேவையான உயர்தர எக்யூப்மெண்ட். இன்னொரு பக்கம் இந்திய மருத்துவம் போன்றவை, அப்புறம் அலைடு பீப்புளும் இருப்பாங்க. மற்ற துறைகளும் சர்வீசஸ் கொடுக்கும். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நம்ம சுகாதாரத்துறை மற்ற துறையோட இணைந்து செயல்படுத்தி வருகிறது. இதுதாங்க எங்களோட முதல் கட்ட. இதற்கான விரிவான பத்திரிகை அறிக்கை எல்லாம் சுகாதாரத்துறை செயலர் போன்றவர்கள் வழங்குவாங்க. மற்ற 2 செக்ரட்டரிஸ் இந்த சிறப்பு முகாம்களில் நம்மளுடைய ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக நம்ம தூய்மை பணியாளர்களையும், அதே போல நம்மளுடைய லேபர் துறை லேபர் செக்ரட்டரி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக நம்மளுடைய அன்ஆர்கனைஸ்ட் லேபரஸையும் இந்த நம்மளுடைய கேம்புக்கு மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது குறித்து தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் சுமார் 3 லட்சம் மக்கள் உத்தரவு இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இன்ஸ்டிகேஷன்ஸ் இந்த நலன் காப்பு அமல்படுத்திட்டோம். இந்த துறையாளர்கள் இந்த தூய்மை பணியாளர்களை அந்தந்த வெப்சைட் மொபைலைஸ் பண்ணி அவங்க கேம்ப் கொடுக்கிறது எங்களுக்கு துறை சொல்லியிருக்கிறோம். இது தவிர்த்து பழங்குடியினர் நலவாரியத்தில் இருக்கும் வகுப்பினர்களுக்கு பழங்குடியினர் சிகிச்சைகளையும் இந்த திட்டத்தில் சேர்வாயிருக்கோம். இதற்காகவும் பழங்குடியை நாங்கள் மொபைலைஸ் பண்ணி அவங்க இந்த கேம்ப்ல நாங்கள் வந்துருக்கோம். நம்மளுடைய தொழிலாளர் நலவாரிய நலத்துறை மூலியமாக தொழிலாளர் நலத்துறையின் கீழ் 20 அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியங்கள் செயல்படுத்த இருக்கின்ற. குறிப்பாக தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், தமிழ்நாடு உடலுழைப்பு தொழிலாளர் சமூக பாதுகாப்பு நலவாரியம்,
அதே மாதிரி தமிழ்நாடு அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் மற்றும் தானியங்கி மோட்டார்கள் வாகன பழுது பார்க்கும் தொழிலாளர் நல வாரியம், அதே மாதிரி உப்பள தொழிலாளர் நல வாரியம் உள்ளிட்ட 20 தொழிலாளர் நல வாரியங்கள் நம்மளோட துறை மூலியமாக செயல்படுத்திட்டு இருக்கோம். இதுல கிட்டத்தட்ட 48,56,000 மேற்பட்ட உறுப்பினர்கள் இதுல பதிவு பெற்றிருக்கிறார்கள். தங்களோட தொழில ஈடுபட்டு இருந்து தங்களுடைய ஹெல்த் கான்சியஸா இல்லாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு, அதே மாதிரி தொழில் ரீதியாக இருக்கின்ற ஆக்குபேஷனல் டிசீசஸ் பிரிவென்ட் பண்றதுக்காக முன்கூடியாக பிரிவென்டிவ் ஹெல்த் கேர் இந்த நம்மளுடைய அரசினுடைய சிறப்பு திட்டமான நலன் காக்கும் திட்டத்து மூலியமாக ஸ்பெஷலைஸ்டு ஹெல்த் கேர் நம்மளோட தொழிலாளர்களுக்கு செயல்படுறதுக்காக துறை நான் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர் பாக்குறோம்னா குவாரி பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் அவருடைய தொழிலில் ஈடுபட்டு அவரோட ஹெல்த் நெக்லெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு பிரிவென்டிவ் கேர் மிக முக்கியமானது. இந்த ஸ்கீம் மூலியமாக அவங்க அனைவருக்கும் நல்ல விழிப்புணர்வு கொடுத்துட்டு மாவட்டம் தோறும் நடத்தக்கூடிய முகாம்கள்ல துறை மூலியமாக அவங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி இந்த கேம்ப்ஸ்ல பங்கேற்றுட்டோம்னா அவருடைய பிரிவென்டிவ் ஹெல்த் செக் பண்ணிட்டு ஏதாவது நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருந்தா முன்கூடியாக தவிர்க்க உண்டான நடவடிக்கைகள் துறை ஈடுபடும். இப்ப 2 இஷ்யூஸ்னா, ஒன் அந்தந்த இடத்துல அனைத்து துறையோட ஒருங்கிணைப்பு கூட்டத்தோட கோஆர்டினேட் பண்ணி தான் பண்றோம். இந்த கூட்டத்தை சமாளிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்னொன்னு நான் இதுல சொல்ல விட்டது என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரி கேம்ப் நடத்திட்டே இருப்போமே, நடத்தும் போது இதை லிங்க் பண்ண போறோம். முதலமைச்சர் காப்பீட்டு திட்ட மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள், இதுல அந்த 17 வகையான ஜெனரல் மெடிசினா இருக்கட்டும், கார்டியாலஜி, நியூராலஜி, நம்ம சைக்கியாட்ரி, அதே மாதிரி எலும்பியல், தோல் மருத்துவர்கள், பல்வேறு ஆங்கிள் நம்ம மக்களோட ஜெனரலா எனக்கு உண்மை இன்னைக்கு உடம்புல காய்ச்சல் தான் அந்த மாதிரி தான் மருத்துவமனைக்கு போறாங்களே தவிர்த்து ஏற்கனவே உள்ள அறிகுறியை விட்டுறாங்க. சோ அதனாலதான் இந்த 17 வகையான நுரையீரலா இருக்கட்டும், நீர் சர்க்கரையா இருக்கட்டும், உடற்பயிற்சி மருத்துவம், உளவியல், அந்த மாதிரி அனைத்து வகையான பயிற்சிகள். செகண்ட், டயக்னோஸ்டிக் ஸ்டெப்லயும் எல்லா வசதிகளும் இருக்கிறதுனால அங்கேயே அவங்கள லிங்க் பண்ணி தொடர் சிகிச்சை கொண்டு வரும். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, உடல் கம்ப்ளீட்டா நமக்கு டவுன் ஆன பிறகுதான் போறாங்க. குறிப்பா புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் அந்த ஸ்டேஜ் லெவலே மாறி உயர்தர மருத்துவ சிகிச்சை இலவசமாக 11 நமக்கு அரசுலயே லீனாக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது இது இருக்குன்றதே பலருக்கு தெரியாம டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, முடியற நேரத்தில் வரும்பொழுது அவங்களுக்கு பாதிப்பு. அந்த வகையில் தான் இது பயன்படும். டெபினட்டா கிரவுட் கண்ட்ரோலுக்கு அதுடன் காவல்துறையோட இணைந்து எல்லாமே கோஆர்டினேட்டடா பண்றோம். அதே மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தில் அன்றையிடம் விடுமுறை பொது அரசு அதுக்கு மாற்று ஏற்பாடுகள் போன்றவை நல்ல அந்த லோக்கலா அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதை பயன்படுத்துறதுக்கு அங்கேயும் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். சார், இப்போ கேம்ப்ல பாத்தீங்கன்னா, இப்போ மாநகராட்சி சார்பா பல மாநகராட்சி எக்யூப்மெண்ட் நல்லா இருக்கும். நலம் காக்கும் சாலை திட்டம் தொடர்பாக கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட அதிகாரிகள் செய்தியாளர் சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தும் திட்டம் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை கொடுத்து வருகிறார்கள். அவர்கள் பேசிய முழு விவரங்களையும் பின்னர் வரக்கூடிய செய்திகளில் விரிவாக பார்க்கலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.